ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ராஜயோகம் நிகழ்ச்சியில் டாக்டர் கே. ராம் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு ஜாதகம் சம்பந்தமாக நிறைய விளக்கம் அவர் சொல்லியிருப்பார், நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ ஜாதகம், ராசிக்கல், அதை பற்றி நிறைய கேள்விகளுக்கு அவர் நிறைய விளக்கம் சொல்ல போகிறாரு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இந்த ராசிக்கல் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ராசிக்கல் போடுறீங்க பற்றி நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. இப்போது மருத்துவம், அது சார்ந்த அதாவது உடல்நிலை, ஆரோக்கியம், பணம், புகழ், பதவி, இதுக்காக ராசிக்கல் போடலாமா? பொதுவாக ராசிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் ஒருவர் எந்த ராசியை சேர்ந்திருக்காரோ அந்த ராசிக்கு உண்டான கல்லு தான் ராசிக்கல் அப்படிங்கிற வகையாக ரத்ன சாஸ்திரம் பிரித்து கொடுத்துருக்கு. ஆனால் ரத்ன சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, பணம், செல்வம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அரசியல், கலைத்துறை, குடும்பம், நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து எதிரிகளிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் பலிதம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அதற்கு உண்டான அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ராசிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ மேஷம் அப்படின்னா பவளம், ரிஷபம் அப்படின்னா வைரம், டைமண்டுங்க. அதே மாதிரி மிதுனம் அப்படின்னா மரகத பச்சை, அதாவது எமரால்டு கிரீன் சொல்லக்கூடியது. கடகம் அப்படின்னா முத்து, சிம்மம் அப்படின்னா மாணிக்கம், ரூபி. அதே மாதிரி கன்னி அப்படின்னா கன்னி ராசி சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை, எமரால்டு கிரீன் தான். அதே மாதிரி துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா டைமண்டு, அதை ஜிர்கானும் போட்டுக்கலாம் துலா ராசிக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டான பவளம். அதே தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பராகம். மகர ராசிக்கு நீலம், கும்பராசிக்கும் நீலம். அதே மாதிரி கடைசி ராசி மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பராகத்திலே கனக புஷ்பராகம் சொல்லக்கூடிய அந்த ரத்னம். இந்த மாதிரியான ரத்னங்களை இந்த ராசிக்கு உபயோகப்படுத்தலாம். அதாவது ராசிக்கு உண்டான ரத்னமாக சாஸ்திரம் பிடிச்சி வச்சிருக்குது. உபயோகப்படுத்தலாங்கிறது கணக்கு கிடையாதுங்க. உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை ரத்ன சாஸ்திரம் எந்த இடத்துலையும் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த ராசிக்கு இந்த ரத்னம் ராசி கல்லா, அதாவது ராசி ரத்னமா ரத்ன சாஸ்திரம் பிரித்து கொடுத்துருக்குது. ஆனால் இந்த ராசிக்கு இந்த ரத்னம் மட்டுமே உபயோகப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி செல்வம், புகழ், அந்தஸ்து, கலைத்துறையிலையோ அரசியலில் பிரபல்யம் இதுவெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரியான உறுதி ரத்ன சாஸ்திரம் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்குண்டான அமைப்புகள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான, அதாவது கலைத்துறையில் பிரபல்யம் அடையக்கூடியது, அரசியல் துறையில் முன்னணி அடையக்கூடிய பாக்கியம், அதே மாதிரி செல்வம் சேரக்கூடிய அமைப்பு, பிரபல்யம் அடையக்கூடிய, தனம் சேரக்கூடிய, கௌரவம் சேரக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெருவாரியான பலன்களை கொடுக்க முடியும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த மாதிரியான ரத்தினத்தை வாங்கி, அதாவது இந்த ராசிக்கு இந்த ரத்தினம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரத்தினத்தை வாங்கி போட்டுக்கிட்டாலே நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான பலன் கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கி, அதாவது பேங்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணின்னு வைங்களேன், உங்கள் பேரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து அதாவது ஏடிஎம் கார்டுங்கிற ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ ஏடிஎம் கார்டு யாருக்கிட்ட கையில் இருந்தாலும், ஏடிஎம் சென்டர் எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் ஏடிஎம் கார்டு போட்டால் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எடுக்க முடியும். இது பொதுவான விஷயம். அதாவது பேங்க்னா பணம் இருக்குது, அங்கே அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ஏடிஎம் கார்டு இருக்குது. ஏடிஎம் கார்டு கையில் இருந்தால் நினைச்ச இடத்துல பணம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான விஷயம்தான். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ஆனால் இத்தனை இருந்தாலும் பேங்க் இருக்கு, பணம் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதாவது உங்க பேர்ல அக்கௌண்ட் இருக்கு, ஏடிஎம் கார்டும் இருக்கு. ஆனால் உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்க நினைச்ச இடத்துல பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தான் ராசிக்கல்லும். இந்த ராசிக்கு இந்த கல் போடலாங்கிறது எல்லோருமே நினைச்சிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறோம். எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கலாங்க. ஆனால் அந்த ராசிக்கு அந்த கல் போட்டோம்னா அதற்குண்டான யோகம் உங்க ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். யோகம் இல்லாத ஜாதகத்துக்கு எத்தனை கல் போட்டாலும் உங்களுக்கு பலன் கொடுக்காதுங்க. அடிப்படை ஜாதகத்துல யோகம் இருந்தால் மட்டும்தான் அதற்குண்டான ரத்தனத்தை, அதுவும் முறையான பூஜை பண்ணி, நம்ம ஜாதகத்துல யோகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட ராசிக்கு உண்டான அந்த கல் மட்டும் போட்டுக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் வந்துடாதுங்க. அந்த ஜாதகத்தில் உள்ள உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள் வந்து உங்களுக்கே பலிதமாகணும் அப்படின்னா அதற்குண்டான ராசிக்கல்லோ அதற்குண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான கற்களையோ நீங்கள் அணியும் பொழுது அதற்குன்னு சில விதிமுறைகளுக்கு உண்டான பூஜைகள் இருந்திருக்கு. கிரகத்துக்கு உண்டான பூஜை, கிரக தேவதைக்கு உண்டான பூஜை, நட்சத்திர அதிதேவதைக்கு உண்டான பூஜைகள், பிரபஞ்ச ஒளி, அதாவது நீங்க வந்து இந்த உலகத்துல ஜனனமாகும் போது இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஒளி, உங்களுடைய கரு உருவாகும் போது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது பிரபஞ்ச ஒளி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனுஷ்டானம் பண்ணி அதற்குன்னு தகுந்த மந்திரங்களை வந்து உச்சாரணம் பண்ணும் பொழுது அதற்குன்னு ஒரு சில பிரசனங்கள் கொடுக்கும். இதுவெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியாம இருந்துட்டு இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரத்தனங்களை உபயோகிச்சாங்க. எதற்காக சொல்ல வர்றோம்னா, நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ, அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தினாங்க கல், அதனாலதான் அவங்க மன்னர்களா இருந்துட்டு இருந்தாங்க. நாமளும் கல் உபயோகப்படுத்தினா நாமளும் அதே மாதிரி வசதி வாய்ப்பா வாழலாங்கிற எண்ணம் சாதாரணமா எல்லோருக்கும் இருந்துட்டு இருக்குங்க. அந்த காலத்து ராஜாக்கள் ரத்தனங்களை வந்து ரத்தன மாலையா உபயோகம் பண்ணாங்க.
எந்த மாதிரி உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா, ஒரு ரத்தின மாலை எடுத்தாங்க அப்படின்னா 108 நாளைக்கு ஒரு ரத்தினத்தை வந்து தொடர்ந்து 108 நாளைக்கு வந்து பசும் சாணத்துல வந்து பதிச்சு வச்சு, பசும் சாணத்துல மூடி வச்சு பூஜை பண்ணாங்க. தொடர்ந்து 108 நாளைக்கு அந்த ரத்தினம் வந்து சூரிய வெளிச்சம் படாம வந்துட்டு இருக்கும். பசும் சாணத்துல மூடி வச்சு அதை ரத்தினத்தை வந்து அதற்குண்டான மந்திரம் 108 நாள் பூஜை பண்ணாங்க. சாதாரண நினைச்சு பாருங்க, ஒரு மாடு வந்து ரோட்ல சாணம் போட்டு போச்சு அப்படின்னா அந்த சாணத்தை வந்து அடுத்த நாள் எடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு நாள்லயே அந்த சாணம் முழுவதும் புழு ஊறதை நீங்க பார்க்கலாம். ஆனால் அதே சாணத்துல ரத்தினத்தை பதிச்சு மூடி சூரிய வெளிச்சம் படாம, அந்த ரத்தினத்து மேல சூரிய வெளிச்சம் படாம ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், 1 வருஷம் ஆனாலும் அந்த சாணம் காஞ்சி போகுமே தவிர்த்து ஒரு புழு கூட ஏறுறது கிடையாது. இதுதான் மந்திரத்தில் உண்டான மிகப்பெரிய ஒரு சூட்சமம். ஒண்ணு, இந்த மாதிரியான பூஜை 108 நாள் பண்ணாங்க அந்த காலத்து ராஜாக்கள். அதற்கடுத்து அந்த 108 நாளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பசும் பால்ல 108 நாள். அப்போ இந்த பசும் பால் பண்ணும் பொழுது கோமையும் சொல்லுவாங்க இல்லையா, பசு மாட்டுடைய பின்பக்கம் வரக்கூடிய சிறுநீர் கோமையும் சொல்லக்கூடிய அந்த புனித நீரும் கலந்து பசும் பாலை கலந்து அந்த பசும் பால்ல 108 நாள் அந்த ரத்தனத்தை போட்டிருப்பாங்க. தொடர்ந்து 108 நாள் அதற்குண்டான மந்திரம் சொல்லுவாங்க. சாதாரணமாகவே பால் வந்து வீட்டுல தொடர்ந்து ஒரு நாளோ அல்லது 6 மணி நேரமோ காய்ச்சாம வச்சிருந்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் உபயோகப்படுத்தாம சாதாரண வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பால் வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க எல்லோருமே தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் 108 நாள் அந்த பால் வச்சிருந்தால் கூட அந்த மாதிரியான கெட்டு போகாத ஒரு தன்மை, பால் நீர்த்து போகுமே தவிர்த்து கெட்ட ஸ்மெல் வர்றதில்ல. இந்த ரத்தனத்தை போட்டு அந்த ஜாதகருக்கு உண்டான அந்த திதியில அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது, அப்போ பசும் சாணத்துல 108 நாள், பசும் பால்ல 108 நாள் பூஜை முடிஞ்சிருது. அதற்கடுத்து 3ஆவதா வந்து பாத்தீங்கன்னா நவதானியம். 9 கிரகங்களுக்கு உண்டான நவ தானியங்கள்ல இதே ரத்தினத்தை பொதிச்சு வச்சு அதுல ஒரு 108 நாள் பூஜை பண்ணுவாங்க. நல்லா கூட்டி பாருங்களேன், பசும் சாணத்துல 108 நாள், பசும் பால்ல 108 நாள், நவதானியத்துல 108 நாள். இந்த மொத்தம் 108 நம்ம பிளஸ் பண்ண கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 324 நாள், 324 வருங்க. இந்த 324 நீ கூட்டி பாருங்க. 3 + 2 5, அந்த 2 கூட மறுபடியும் ஒரு 4, அந்த 5 4 9. அப்போ இந்த 9க்குள்ளதான் இத்தனை கிரகங்களும் அடக்கி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இந்த 108 நாள் இந்த பூஜை பண்ணும் பொழுது இந்த 108 நாள் முடிகிற வரைக்கும் அந்த குடும்பத்துல வந்து எந்த விதமான துர்சம்பவங்களும் நடக்காதுங்க. அப்படி நடக்காம இருந்தது அப்படின்னா இந்த ரத்தினம் வந்து பவர்ஃபுல்லா, அதாவது உங்களுடைய ஜாதகப்படி உண்டான யோகங்களை நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், ஜாதகப்படி இருக்கிற யோகத்துக்கு இத்தனை பூஜை பண்ணி இந்த ரத்தினம் போடணுமான்னு நம்ம நினைக்கலாங்க. ஆனால் ஜாதகப்படி 5 வயசுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து 55 வயசுல தான் அரசாட்சிக்கு வர முடியும், அல்லது 60 வயசுல தான் வசதியான வாய்ப்பு வாழ முடியும், அல்லது 5 வயசு குழந்தைக்கு வந்து 65 வயசு ஆகும் பொழுதுதான் கோடீஸ்வர யோகம் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா 65 வயசுல வர வேண்டிய அந்த கோடீஸ்வர யோகத்தை 5 வயசுலேயே அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை இந்த ரத்தினம் கொடுத்துருங்க. என்னங்க, இதே வந்து 65 வயசு ஆனால் கூட அவர் ஜாதகத்துல இந்த பிரபல்ய யோகமோ கோடீஸ்வர யோகமோ இல்லாம வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த என்னதான் ரத்தினம் நீங்க அணிஞ்சுக்கிட்டாலும் 5 வயசுல இந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்துல எந்த அளவுக்கு யோகம் இருக்குதோ அந்த யோகத்தை வந்து கடைசி காலத்துல அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா, உதாரணமா ஒருவருக்கு வந்து சுக்கிர பகவான் நீச்சமா இருந்தாருன்னு வைங்களேன், அவர் கலைத்துறையை பத்தி கனவு கண்டே வாழ்க்கையை போயிடுவாருங்க. கலைத்துறையில வந்து சாதனை பண்ணவங்களை விட சோதனையான வாழ்க்கையை அனுபவிச்சவங்க தான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. எனக்கும் கலைத்துறையில நிறைய நண்பர்கள் இருக்கிறதுனால இது உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கலைத்துறையை நினைச்சு ஏக்கப்பட்டு தூக்கம் இல்லாம காலம் கடத்துறதை விட அவங்க ஜாதகத்துல இந்த சுக்கிர பகவான் நீச்சம் ஆயிருந்தால் கூட அவங்க ஜாதகத்துல வந்து இதே கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களுடைய திசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து உச்சமா இருப்பாருங்க. ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சுக்கிர பகவான் உச்சமா இருந்தாருன்னா அச்சமில்லாத கலைத்துறை வாழ்க்கை பிரபல்யமா அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமா சொல்லி வச்சிருக்கு. ஆனால் சுக்கிர பகவான் உச்சமா இருந்தால் கூட கலைத்துறையை நினைச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இதை ஏளனமா சொல்லவில்லைங்க, யாருமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. எதையோ நினைச்சு எதையோ நம்பி எதை தின்ன பித்தம் தெளியும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அப்படி அலைய வேண்டாங்க. இதே மாதிரி வாழ்க்கை நானும் வாழ்ந்தவன் தான். எக்காரணத்தை கொண்டும் யாரும் பயப்பட வேண்டாம். ஜாதக கட்டு தூக்கிட்டு போயிட்டு யோகம் இருக்கான்னு பார்த்தா தான் யோகம் நினைக்க வேண்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலே உங்களுக்கு யோகம் இருக்குதோ இல்லையோ இந்த உலகத்துல நீங்களும் வாழ முடியுங்கிற ஒரு யாகம் உங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க ஓப்பனா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அதாவது உறுதியா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில வந்து இந்த மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமா இருந்து கூட அவருக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதுமே சுக்கிர தசை வரலன்னு வைங்களேன், அவர் இந்த கலைத்துறையில வர முடியாம போகும் இல்லையா. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு
என்னதான் சுக்கிர தசை வராமல் இருந்தால் கூட அந்த சுக்கிர பகவானுடைய அந்தரம், அந்த சுக்கிர பகவானுடைய திசா புத்தி உங்க காலங்களில் வந்தேதான் ஆகணும். அப்போ உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சுக்கிர தசை வராமல் இருந்தால் கூட அந்த சுக்கிர புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம் வரக்கூடிய அந்த காலங்களில், அதாவது திடீர்னு பிரபலமாகக்கூடிய, திடீர்னு வசதி வாய்ப்புகள் அமையக்கூடிய, திடீர்னு ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்ந்துடும். அந்த அற்புதம் நிகழ்றதுக்காகத்தான் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய அந்த யோகத்தை இந்த ரத்தனம் கொண்டு வருது. இதுல இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை இந்த ரத்தினம் சாதாரணமாக கையில் போட்டுக்கும் பொழுது எந்த மாதிரி கொண்டு வருங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் அதாவது விளக்கம் பதில் அப்படின்னு சொல்றதை விட கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் ஜென்மம் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த கேள்விக்கு உண்டான பதிலும் விளக்கமும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? சாதாரண ஒரு ரத்தனம் எப்படி இந்த மாதிரியான அதாவது யோகத்தை கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதே விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒருவர் பேசக்கூடியதை, அந்த டிரான்சிஸ்டர் வானொலி அப்படிங்கிறது நம்ம எங்கேயோ உட்காந்து வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த குரல், அந்த பாடலை நம்ம கேட்குறோம் இல்லையா? அது எந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது அந்த ஒலி, அதாவது அந்த பாடல், அந்த இசை, அந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே காற்றுல இருந்துகிட்டு இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஒலியை நம்ம இப்போ கேட்க முடியல. ஆனால் அந்த ரேடியோவில் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட், அந்த குறிப்பிட்ட நம்பர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்க விரும்புறீங்களோ அந்த இசை உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. எதனால கேட்குது? அந்த டிரான்சிஸ்டருக்குள்ள முக்கியமான கருவி இருந்துட்டு இருக்குது. அந்த கருவி இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ ஒலிகள், காக்கா கத்துது, குருவி கத்துது, பக்கத்து வீட்டுக்காரர் கத்திட்டு இருக்காங்க, உங்க வீட்டுல உங்களுடைய மனைவி குழந்தைகளை கத்திக்கிட்டு இருக்கலாம். இத்தனை பேர்த்தோட ஒலிகளுக்கும் அப்பாற்பட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ஒலியை மட்டும் உங்களுக்கு கொண்டு சேர்த்ததுன்னா அந்த மேக்னெட் சொல்லக்கூடிய அந்த சிறு கருவி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ நன்மைகளும் தீமைகளும் பிரபஞ்ச ஒளிகளும் வந்துகிட்டு இருக்கும். அதுல இதே பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதம் சாதாரண காத்தடிச்சுன்னு வைங்களேன், நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம். அதாவது மழை பெஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நெருப்பு நல்லதுன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் மழை பெய்யும் போது நல்லதுன்னு நினைக்கிறோம்? ஒரு 100 பேர் மழை பெய்ய சந்தோஷப்பட்டா கூட 110 பேர் இந்த நேரத்தில் மழை வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மழை வந்திருக்கலாம்னு நினைப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி அவசரமா நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நன்மையானதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட தீமையான விஷயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இதே பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை மட்டுமே உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிக பெரும் கருவியாக இந்த ரத்தினம் வேலை செய்யுது. எப்ப வேலை செய்யுது? சாதாரணமா ஒரு ரத்தினத்தை வாங்கி நீங்க கையில போட்டுக்கும் பொழுது வேலை செய்யறது இல்லைங்க. உங்களுடைய ஜாதகப்படி இந்த பிரசன்ன முறைப்படி இந்த பூஜை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகளை பண்ண வேண்டியது இருந்துட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூஜை பண்ணி முடிச்சு பிரசன்னம் பெறும் பொழுது அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த வஸ்திரத்தை தானம் பண்ண வேண்டியது இருந்துட்டு இருக்குது அந்த சம்பந்தப்பட்ட குருக்கள். அதற்கப்புறம் அந்த பிரசன்னப்படி அந்த கிரகத்துடைய அதிகாரிக்கு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வஸ்திரத்தை தானம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்குதுங்க. பூஜை பண்ணக்கூடிய அந்த நபரே இந்த மாதிரியான முறைகளை எல்லாம் கையாள வேண்டியது இருக்கு. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, அதாவது இந்த வஸ்திர தானம் எல்லாம் முறைப்படி கையாண்டு இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரம் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. நவகிரகத்துக்கு பூஜை பண்ண வேண்டியது பகல் நேரத்துல, நவகிரக அதிதேவதைக்கு பூஜை பண்ண வேண்டியது அந்திய நேரத்துல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இதுவெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த நேரத்துல எந்த பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரசன்னம் கொடுக்க நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து பூஜை மந்திரம் எழுதி பூஜை பண்றாங்க. ஆனால் அந்த பூஜை முடியும் பொழுது ஒவ்வொரு பூஜையும் முடியும் தருவாயில் உங்களுக்கு பிரசன்னம் கொடுத்துட்டே இருக்குங்க. அந்த பிரசன்னம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு பிரசன்னம் கேட்கும் பொழுது அந்த பிரசன்னப்படி மாத்தி பூஜை பண்ண வேண்டியது இருக்குது. இப்படியெல்லாம் பூஜை பண்ணி நீங்க அந்த ரத்தினத்தை அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ்.
விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. நிச்சயமான வெற்றிகளையும் நிச்சயமான பிரபல்யங்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை தக்க வச்சுக்கிறது. வெற்றி கிடைக்கிறது சிரமம் அப்படிங்கிறத விட கிடைத்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். இன்னைக்கு கூட உலக அளவில் ஒரு குறிப்பிட்ட கார் பந்தயத்தில் முதல் தரமா இருக்கக்கூடிய நபர், நான் கடந்த மாசம் சிங்கப்பூர் போயிருந்தாங்க. அவரை பார்க்கறதுக்கு அவருடைய PR சொல்லிட்டு போறாரு. நான் தங்கியிருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல சொல்லிட்டு போறாருங்க. ரத்தனத்தை பத்தி இவ்வளவு விளக்கமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கடந்த காலங்களில் அந்த நிகழ்ச்சியை அவங்க எடுத்து ஒளிபரப்பு, அதாவது அவங்களுடைய மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் கேட்டிருக்காருங்க. அதாவது இந்த ரத்தனத்தை இந்த மாதிரியான முறைகளில் அவர் முறையான பூஜை பண்ணி அந்த கையில் அணிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த கிடைத்த வெற்றியை இதுவரைக்கும் தற்காத்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஒரு சில இடத்துல அந்த மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் கூட அவர் விடாப்படியா இன்னைக்கு கூட கழட்டி வைக்கிறது இல்லைங்க. நம்ம நிறைய பேர் ஆர்வம் மீதுல ரத்தனத்தை வாங்கி போட்டுக்கிறோம். அதை தூங்கும் போது கழட்டி வைக்கணும், இல்ல மற்ற நேரங்களில் ஒரு எண்ணெய் சாப்பிடும் போது கழட்டி வைக்கணும், அல்லது போகக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகும்போது கழட்டி வைக்கணுங்கிற மாதிரி நம்ம முறைகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அதை இந்த மாதிரி இந்த ரத்தனத்தை கழட்டாம, அதாவது ரிமூவ் பண்ணாம கழட்டி வைக்காம போடணும் அப்படிங்கறதுல உறுதியா அவர் பண்ணிட்டு இருக்காருங்க. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, கிடைக்கிற பிரபல்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எல்லோருமே எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருவரை பார்த்து அதை நம்ம போடணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து அவர் பண்ணக்கூடிய அந்த முறைகளை நம்ம கையாளுறதில்லை. இந்த முறைகளை கையாளணும் அப்படிங்கிற விதியை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கையில இருக்கிற கையில 5 விரல்ல எந்த விரல்ல மோதிரம் போடலாம் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது. ஒரு வழியா ரத்தனத்தை வாங்கி எல்லாம் பண்ணலாம், வாங்கி போடலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த விரல்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆள்காட்டி விரல்ல குருவோடைய மோதிரம் போடு, சனியோடைய விரல்ல நீளத்தை போடு, நம்ம பொதுவா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ரத்தன சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. அதாவது ரத்தன சாஸ்திரத்துக்கு முன்னாடியே ஆகம விதிப்படி, அதாவது வேத சாஸ்திரம் என்ன சொல்லிக்குது அப்படின்னா, இருக்கிற ஒரு கையில 5 விரல் இருக்குது இல்லைங்களா, 5 விரலுக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லி வச்சிருக்குது. அதுல 5 விரலுக்கு 5 விதமான பேர் இருந்தால் கூட ஒரு விரலுக்கு மோதிர விரல் பேர் கொடுத்துருக்குது சாஸ்திரமே. அப்போ மோதிர விரல் ஒரு விரலுக்கு பேர் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நீங்க ஆள்காட்டி விரல்ல போடணும், பெரு விரல்ல போடணும், நடு விரல்ல போடணும், நமக்கு நாமளே, அதாவது 5 விரலுக்கு மோதிரம் போட்டா தான் நீங்க பொழைக்கணும்னு வேணா அதை எடுத்துக்கலாமே தவிர்த்து, மோதிரம் போடுறவங்க முக்கியமா குறிப்பா ஆள்காட்டி விரல்ல, அதாவது ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறத விட இந்த மோதிர விரல்ல தான் போடணும். மோதிர விரலுக்கு அப்புறம் மட்டும் நீங்க நிறைய மோதிரம் போட வேண்டியது இருந்ததுன்னு வைங்களேன், 2-3 ரிங்கு போட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அடுத்த அதாவது நீங்க அடுத்த விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மோதிரம் மட்டும் நீங்க அணியணும் அப்படின்னா அது கண்டிப்பாக மோதிர விரல்ல தான் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது ரத்தின சாஸ்திரம் கொடுத்திருக்கக்கூடிய தெளிவான உண்மையா இருந்துட்டு இருக்குது. அந்த ஒரு விரலுக்கு அடுத்து நிறைய விரல்ல நீங்க மோதிரம் போட வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுனாலோ இல்ல போட வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நீங்க ஏற்படுத்திக்கிட்டாலோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது மற்ற விரல் நீங்க போடலாம். அப்ப கூட குருவுடைய மோதிரத்தை குருவுடைய விரல்ல தான் போடணும் அப்படின்னு கிடையாதுங்க. அதாவது குருவுடைய விரல் அப்படிங்கிறது ரத்தின சாஸ்திரம் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது குருவுடைய விரல் அப்படிங்கிறது எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது குருவுடைய மேடு, அதாவது குருவுடைய ரேகை இந்த குரு விரலுக்கு கீழே மேடு இருந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம அந்த குரு ரேகையை கண்டுபிடிக்கிறதுக்காக குரு விரல். சனி பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, ஒருவருக்கு ஜாதகம் இல்லாம இருந்ததுன்னு வைங்களேன், இப்ப அவருக்கு ஜாதகமே இல்லை, அதனால அவருடைய ஆயுள் காலத்தை தெரிஞ்சுக்கணும், அவருடைய வசதி வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கணும், அவருடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும், அவருக்கு அமையக்கூடிய கல்வி, தொழில், உத்தியோகம், திருமணம் இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகம் இல்லாத அந்த நபருக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கைரேகை பார்க்கலாம். அப்ப கைரேகை பார்க்கும்போது
ஜாதகத்தில் எந்த மாதிரியான முறையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக கட்டங்களில் அந்த 9 கிரகங்களை 12 கட்டங்களில் வச்சு எடுத்துக்கிறோம். இந்த 9 கிரகங்களை மையமாக வைக்கிறோம். அதே மாதிரி கைரேகையில் இந்த 9 கிரகங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுக்கு உண்டான ரேகையை பொறுத்து. அப்போ குருவுடைய ரேகை எங்கே இருக்கும்? ஆள்காட்டி விரல் இருக்குது. சனியோடைய ரேகை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, சனிமேடு எங்கே வருதுன்னா நடுவரல்ல, சனி விரலில் வருது. அப்படிங்கிறத தான் இப்படி கொடுத்துருக்கிறத தவிர்த்து மோதிரம் போடுறதுக்காக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு உண்மையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி விளக்கங்கள் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இன்னும் விரிவாக நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ரொம்ப நன்றி சார். அந்த ராசிக்கல் எந்தெந்த விரல்ல போடலாம், அதனால பலன்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.